ஆகஸ்ட் 15 தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-6 முடிய மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 20-26 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவில் முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 1, வசனங்கள் 39-56 வரை. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்?
வாழ்த்துரை எனது காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியாள் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவராய் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியாகிய இன்று சுதந்திர தின விழாவையும் அன்னை கன்னிமரியின் விண்ணேற்பு விழாவையும் கொண்டாடுகிறோம். இந்த பகிர்வில் அன்னை மரியின் விண்ணேற்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் மரியா விண்ணேற்பு அடைந்ததை ஒரு கத்தோலிக்க விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். அப்போது உயிரோடு இருந்த மிக புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் யுங் அன்னை கன்னிமரியாவில் தான் கிறிஸ்தவர்களின் ஒட்டுமொத்த சாயலை பார்ப்பதாகவும் அவர் கிறிஸ்தவ வாழ்வு மற்றும் நம்பிக்கையின் முன்மாதிரியாக இருப்பதாகவும் கூறி அன்னைக்கு புகழாரம் சூட்டினார். மேரி இஸ் தி ஆர்கிடைப் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் ஃபெய்த் என்பதுதான் அவர் கூறிய வாக்கியம். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் பேழையை தாவீது அரசர் மேளதாளத்துடன் தாரை தம்பட்டங்கள் முழங்க எருசலேம் நகருக்கு எடுத்துச் சென்றது போல 2 சாமுவேல் 6:1 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் இறைவனும் தம் திருமகன் இயேசுவின் பேழையாகிய அன்னை மரியாவை ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடும் தம் திருநகராகிய விண்ணகத்திற்கு அழைத்துச் சென்ற நிகழ்வையே இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகிறது. அன்னை மரியா விண்ணகத்திற்கு உடலோடு எடுத்துச் செல்லப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை விவிலியத்தினுடைய பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்கலாம். 2 காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மீட்பு பணியில் ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர். அருள்மிக பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாவால் அழைக்கப்பட்ட நம் அன்னை தான் பெற்ற அருளை இவ்வுலகின் மீட்பு பணிக்காக முழுவதுமாக செலவழித்தார். தன் மகனோடு இணைந்து இவ்வுலகின் மீட்பு பணியில் ஈடுபட்டார். ஒரு பெண்ணால், அதாவது ஏவாளால் இழந்து போன இவ்வுலகின் மீட்பு மகிழ்வும் மற்றொரு பெண்ணாகிய தன் வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனின் திட்டத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். புதிய ஏவாளாகிய அன்னை மரியின் பெருமையையும் மேன்மையையும் மீட்பு பணியில் அவர் ஒத்துழைத்த விதத்தையும் நாம் உணர வேண்டுமெனே அவரை கொஞ்சம் பழைய ஏவாளோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமானது. தீயோனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதன் விளைவாக அழிவை தேடிக்கொண்டவர் ஏவாள். கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி செயல்படுத்தி வாழ்வை தேடிக்கொண்டவர் மரியா. பிறரது கனிக்கு, கடவுளது கனிக்கு ஆசைப்பட்ட சுயநலவாதி ஏவாள் பிறரின் மீட்புக்காக, அதாவது நமது மீட்புக்காக தன் திருவயிற்றின் கனியை அர்ப்பணித்த பிறர் நலவாதி மரியா. கடவுளைப் போல ஆக வேண்டும் என்ற அகந்தையினால் தூண்டப்பட்டவர் ஏவாள்
இதோ உமது அடிமை என்று சொல்லி தாட்சியினால் தூண்டப்பட்டவர் மரியா. நான் தவறு ஏதும் செய்யவில்லை, பாம்புதான் என்னை ஏமாற்றியது என்று சொல்லி தன்னை குற்றமற்றவராக காட்ட முனைந்தவர் ஏவாள். தான் கடவுளால் குற்றமற்றவராக படைக்கப்பட்டும் மனுக்குல மீட்பிற்காக அதன் குற்றங்களை ஏற்றுக்கொண்ட தியாக தெய்வம் மரியா. அன்னை மரியின் மேற்கூறப்பட்ட மேலான குணங்கள் தாம் அவரை விண்ணேற்பு நிலைக்கு உயர்த்தின. இரண்டாவது காரணம் மரியாவின் சீடத்துவம். கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஏனோக்கும் எலியாவும் விண்ணேற்பு பெற்றனர் என்பதை நாம் அறிவோம். ஏனோக்கின் விண்ணேற்பு பற்றி தொடக்க நூல் 5:22 எலியாவின் விண்ணேற்பு பற்றி 2 அரசர்கள் 2:11 வாசிக்கிறோம். எனவே இவர்களுக்கு விண்ணேற்பு வழங்கிய இறைவன் தன் மகன் கிறிஸ்துவின் தனிப்பெரும் சீடராக விளங்கிய மரியாவுக்கு அந்த கொடையை வழங்கியதில் வியப்பில்லை. நாம் அனைவரும் அறிந்தது போல மற்ற சீடர்களை விட மேலான சீடராக, மற்ற சீடர்களுக்கு முன்மாதிரியான சீடராக விளங்கியவர் நம் அன்னை. சீடத்துவம் என்பது ஒரே வார்த்தை என்றாலும் 4 நற்செய்தியாளர்களும் இதற்கு கொடுக்கும் விளக்கம் வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தியின்படி உண்மையான சீடர் என்பவர் புதிய திருச்சட்டமாகிய மறைப்பொழிவின் நெறிமுறைகளை கடைபிடிப்பவர். மார்க்கு நற்செய்தியின்படி இயேசுவை பின்பற்றி வாழ்வின் சிலுவைகளை பொறுமையோடு தூக்கிச் செல்பவரே உண்மையான சீடர். லூக்கா நற்செய்தியின்படி உண்மையான சீடர் என்பவர் கடவுளது வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் இருத்தி அதன்படி செயல்படுகின்றவராவார். இறுதியாக யோவான் நற்செய்தியின்படி கடவுளது விருப்பத்தை அறிந்து அதன்படி செயல்படுகின்றவரே உண்மையான சீடர். அன்னை மரியாவின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவரது சீடத்துவத்தில் மேற்கூறப்பட்ட எல்லா அம்சங்களையும் பார்க்கின்றோம். மத்தேயு கூறுவது போல புதிய திருச்சட்டமாகிய மலைப்பொழிவின் சாரம்சத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றியவராக, மார்க்கு சொல்வது போல இயேசுவை பின்பற்றி வாழ்வின் சிலுவைகளை தூக்கிச் சென்றவராக, லூக்காவின் கருத்துப்படி கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை நிறைவேற்றியவராக, யோவான் சொல்வது போல இறை திருவுளத்தை தன் சிரமேற்கொண்டு செயல்பட்டவராக நம்ம மரியாள் இருக்கின்றார். நமது வாழ்விலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு நடத்த உண்மை சீடராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, அன்னை மரியின் வழியாக பல நலன்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிற நாங்கள் அந்த அன்னையைப் போல வாழ வரம் தாரும். ஆமேன். மனதில் மங்காத பேரொளியே, தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே, மாமரியே அம்மா நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே, மாமரியே அம்மா நீ வாழ்க, அம்மா
அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா. அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா. அணைக்கும் கரங்கள் உம் கரங்கள் அம்மா என்றேன் வந்து தாங்கும் அம்மா. விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீற்றிடும் பேரு பெற்றாய். விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீற்றிடும் பேரு பெற்றாய். ஏங்கிடும் விழியின் ஆறுதலாய் இன்றும் என்றும் நீ இருந்திடம்மா. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. என்றவும் திருவார்த்தை கருவாய் கனிந்ததே பூவுலகில். ஆகட்டும் என்றவும் திருவார்த்தை கருவாய் கனிந்ததே பூவுலகில். சிலுவை அடியில் உலகமதின் கரைகள் போக்கும் தாயம்மா. ஆவியின் அருள் பொழிவே எமக்கு ஆறுதல் தந்திடம்மா. ஆவியின் அருள் பொழிவே எமக்கு ஆறுதல் தந்திடம்மா. நீதியின் நாதவன் போல் எழுந்து தூயவளே எம்மை தேற்றும் அம்மா. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. விண்ணேற்பு தாயே நீ வாழ்க, விடிவெள்ளியே நீ வாழ்க. மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. அம்மா மரியே விண்ணேற்பு தாயே